அல்லாஹ் உடைத்தோர் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? லஅனல்லாஹு யஹூத வ நஸாரா, அல்லாஹ் சபிக்கட்டும் யார? யூதர்களையும் நசாராக்களையும் என்று அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. என்ன காரணம்? இத்தகது குபூர் அன்பியாஹி மசாஜிதா, அவர்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை கபூர்களை வணங்கக்கூடிய இடங்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிட்டு அடுத்து சொன்னாங்க, அல்லாஹும்ம லா தஜ்ஜல் கப்ரி சனனன் அஅ்புது, இறைவா என்னுடைய கபரை வணங்கும் இடமாக ஆக்கி விடாத ரப்பே என்று சொன்னாங்க. இந்த சொல்லக்கூடிய வார்த்தை எப்போம்னா மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது இறுதியாக செய்த உபதேசம். எதை முதலில் எதை கொண்டு தொடங்கினார்களோ அந்த உபதேசத்தை கொண்டே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். மக்கத்து காபிர்கள் என்னங்க செய்தாங்க? ஏன் அல்லாஹ் அவங்களை காபிர்னா இங்க உள்ளவங்க மாதிரி இருந்தாங்களா? இல்லை, அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லவா? அப்ப ஏன் அல்லாஹ் காபிர்னா? அப்போ அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்? அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்கள், அல்லாஹ் வணங்கினார்கள். அப்போ நபிகிட்ட சொல்றேன், நபியை நீங்கள் போய் செய்ய வணக்கத்தை சுத்தப்படுத்துங்க, கலப்படம் இல்லாமல் ஆக்குங்க. அவர்கள் என்னுடைய படைப்பினங்களை வணங்குகின்றார்கள், என்னையும் வணங்குகின்றார்கள். ஆகையால் அவரிடத்தை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர சமாதி இல்லை, வணக்கத்துக்குரியது அல்லாஹ்வை தவிர கொடிக்கடைகள் அல்ல, வணக்கத்துக்குரியது அல்லாஹ்வை தவிர எந்த படைப்பும் அல்ல, வணக்கத்துக்குரியது அல்லாஹ்வை தவிர சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, ஜின்னுகள் இல்லை, மலக்குகள் இல்லை, எதுவுமே இல்லை, அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரிய என்பதை அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுதுதான் அபூலஹப் மண்ணை அள்ளி வீசினான் அல்லாஹ்வின் தூதர் மேல, சபா குண்டின் மேல் நிற்கும் போது. இதை சொல்வதற்கு தான் முகமது அழைத்தாயா, நீ நாசமாக என்று சொன்னவுடன் அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் சொன்னான், தப்பத்தி யதா அபீலஹபின் தப், அபீலஹபின் இரு கரங்களும் அவனும் நாசமாகட்டும். அல்லாஹ் எதுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னது அவன் எதிர்த்ததுக்கு தான். அப்போ இன்றைக்கி நாகூரில், ஏர்வாடியில், ஆத்தங்கரையில், பொட்டில்புதூரில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அதில் அபூலஹப் இராக்கள் தான் நீங்கள், அபூஜஹலோட வாரிசுகளாக தானே இருக்கிறீங்க. அபூஜஹலும் அபூலஹப் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் வணங்க மாட்டேன்னு சொல்லலை, அல்லாஹோட சேர்த்து மனாத்து, எக்குசு, நசூரு இது போல ஏராளமான இருக்கு. கிட்டத்தட்ட எண்ணி பார்க்கும் பொழுது 64 சிலைகளை கௌபத்துல்லாஹ்வினுடைய வழி நடையில வைத்திருந்தார்கள். இப்போ நீங்கள் மக்காவுக்கு போயிருந்தவங்களுக்கு தெரியும், முதல்ல தவாப்பை தொடங்கும் போது முதல்ல ஒரு கோடு இருக்கும், அசோத்துகளுக்கு நேராக ஒரு கோடு, அங்கேருந்து என்ன செய்யணும்? பிஸ்மில்லா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி தவாப்பை தொடங்கணும். அந்த தொடங்கக்கூடிய அந்த கோட்டுக்கு நேராக தான் வாசல் இருக்குது. என்ன பண்ணாங்கன்னா அந்த அந்த வாசலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தான் அவ்வளோ சிலையை வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சிலை கோபத்தில் சுற்றி வச்சுருந்தாங்க. இதுதான் அல்லாஹ்வோட தூதர் தேவைத்தாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நபிமார்களுடைய கபர்களை வணங்க இடமா ஆக்கக்கூடாது, அப்படி ஆக்கி யூதர்கள் நசராக நாசமாகட்டுன்னு சொன்னால் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே அவுலியாக்கள், அவர் உண்மையிலேயே நல்லவர்களாக இருக்கட்டும். நபிமார்களை விட உயர்ந்தவர்களா? ரசூல்மார்களை விட உயர்ந்தவர்களா? அவர் உண்மை சரித்திரம் என்ன? ஆத்தாங்கரை நாயகி என்று சொல்லப்படும் சையத் அலி ஃபாத்திமா அவர் கணவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் ஆத்தாங்கரை ஃபாத்திமா, ஆத்தாங்கரை நாயகிலாம் சொல்றீங்களே, அந்த ஆத்தாங்கரை நாயகியினுடைய நாயகனை பற்றி வரலாறு உங்களுக்கு உண்டா? பிறப்பு உண்டா? இறப்பு உண்டா? அவர் தொழில் செய்து உண்டா? எந்த ஊர் தெரியுமா? எதுவுமே தெரியாது. கண்மூடித்தனமாக ஒரு சமாதியை வைத்துக் கொண்டு நீங்கள் அதற்கு பல அற்புதங்களை காட்டக்கூடிய கட்டுக்கதைகளை அளித்துக் கொண்டு காபிர்களை மிதமிஞ்சக்கூடிய அளவுக்கு முஸ்லிம் என்ற பெயரில் முஸ்லிமினுடைய அந்த உடைகளை தடுத்து சாமானிய மக்கள்களை இதுதான் இஸ்லாம் என்று வழிகெடுக்கின்றீர்களே. அப்போ யூதர்களை நசாராக்களை அல்லாஹ் சபிக்கட்டும் என்ற அந்த சாபம் உங்களை வந்து அடையாதா? நீங்கள் நாசமாக மாட்டீர்களா? இதை விட்டு விலகி கொள்வதுதான் நல்லது. இப்போ என்ன பிரச்சனை தெரியுமா நமக்கு? அடுத்து நம்ம ஏன் மார்க்கத்தை சொல்லல? கூச்சம் மட்டுமான இல்லை. எப்படி தெரியுமா? மார்க்கத்தை சொல்லும் பொழுது முதல்ல யார் தெரியுமா நம்மகிட்ட வந்து சொல்லுவா மார்க்கத்தை? சைத்தான் வருவான். யார் வந்து சொல்லுவா? சைத்தான் வந்து நீ மார்க்கத்தை சொல்லுதெல்லாம் சரிதான், முதல்ல நீ கரெக்டாக இருக்கணுமா இல்லையாப்பா? நீ கபரில் ஒன்று ஒரு வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிற, அதனால் நீ கபர் வரைக்கும் போ, அல்லாவோட மார்க்கத்தை சொல்லலான்னு சொல்லிடுவான். நம்ம இப்படி தான் செய்வோம், சரிதானே அடுத்தவங்க மார்க்கத்தை சொல்கிறாரு நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம கரெக்டாக ஆனதுக்கப்புறமும் நம்ம என்ன செய்யணும்? மார்க்கத்தை சொல்ல முடிவு எடுப்போம். எப்பவும் கரெக்டாகும் தெரியுமா? படுக்க போட்டு
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக தண்ணி ஊற்றுவாங்களே, நம்ம படுக்க போட்டு எல்லாரும் சேர்ந்து நான் போட்ட பட்டனை அடுத்தவங்க கட்டுவாங்களே, நாம் உடுத்துற உடைய அடுத்தவங்க அவுப்பாங்களே, அப்போ வரைக்கும் நம்ம நேரம் ஆக மாட்டோம். இது சைத்தானுடைய சூழ்ச்சி. நல்லதை கொண்டு தீயதை செய்ய வைப்பதில் சைத்தான் கைதேர்ந்தவன், அவன் புத்திசாலி. நம்மளை எப்படி சொல்லி கெடுக்கணும் அல்லாஹ் பற்றிலாம் சொல்லக்கூடாது, நம்ம கேட்க மாட்டோம். எப்படி சொல்லுவான், நீங்கள் முதல்ல நல்லா ஆகிக்கிடுங்க, அதுக்கப்புறம் சொல்லலாம். சரி, நான் செய்யாத எப்படி சொல்ல முடியும், நான் தானே, நீ என்றைக்கு நல்லா போகிற எழுதித்தா மினிமம் கேரண்டி தான். நான் இவ்வளோ நாள் இருப்பேன், இத்தனை மாதத்தில் நல்லா ஆயிடுவேன், இத்தனை மாதத்தில் நல்லா ஆயிடுவேன். சிலவர் தொழுகை எடுங்க சொன்னால் தொழணும், தொழாமல் இருக்க தப்பு தாங்க, இன்ஷா அல்லாஹ் நாளை காலையில் குளிச்சுட்டு ஃபஜர்லாம் தொழுவேன் அப்படிமா. கடைசி வரைக்கும் குளிப்பானா குளிக்க மாட்டேன், கடைசி குளிப்பாட்டி அந்த சந்தாக்கெல்லாம் வருவான் பள்ளியாச்சலுக்கு, அவனை தவிர எல்லாரும் அவனுக்கு தொழுவாங்க. அவன் என்ன சொன்னவன், ஃபஜர்லேருந்து தொழுகை எடுப்பேன்னு சொன்னவன். இப்படித்தான் இந்த சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. ஆகையால் நாம் அல்லாஹ் வணங்குவதை விட்டு தூரமாகி விட்டு விட்டால் அல்லாஹுக்கு இணை வைக்கும் செயல் இவன் சமீப காலமாக இந்த 2 வருட காலமாக மிகவும் வீரியமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹுக்கு இணை வச்சு தர்காக்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு பேப்பர் செய்தி, என்ன செய்தி, 3/1/2023 3/1/2023 நாகூருக்கு 3 விஐபிகள் போகிறாங்க. நாகூருக்கு 3 விஐபிகள் போகிறாங்க. யாரெல்லாம்? அமைச்சராக இருக்க செஞ்சி மஸ்தான், ராமண்ணனுடைய எம்எல்ஏ ஆலூர் ஷா நவாஸ், பிரபலமான இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான், 3 பேர் எங்கே போகிறாங்க? நாகூர் தர்காவுக்கு போய் அங்கே போய் எல்லா காணிக்கைகளை எல்லாம் செலுத்தி கல்லை தொட்டு வணங்கிட்டு மேசிலிருந்து கைகளை கட்டிக்கொண்டு நாங்கள் கபர்களின் அடிமைகள், அல்லாஹ் அவருடைய அடிமைகள் இல்லை என்பதை சொல்லும் அளவுக்கு நிற்கிறாங்க. அவன் சாமானிய மக்கள் போன அவர் அமைச்சருக்கு தெரியாதா இஸ்லாம், அவன் அவங்களே செய்தாங்களே. எவ்வளோ பெரிய இசையமைப்பாளர், ஆஸ்காரை வாங்கிட்டு அல்லாஹ்க்கு ஒரு சொல்லணும்ல, அல்லாஹ்க்கு ஒரு சொல்லிட்டு அது இஸ்லாமா? தீவிரவாதிகள் கூட முஸ்லீம் மேல் கலங்க வருவதற்காக அல்லாஹ் சொல்கிறார்கள். அவன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான சட்டசபைக்கு போகக்கூடிய ஒரு நபர், 1க்கு 2 பேர் அவங்களே போய் நிற்கிறாங்க. அப்போ இவர்களெல்லாம் யார் என்று சொன்னால் தாங்கள் வழிகட்டு போவதோடு மட்டுமல்லாமல் சாமானியர்களை வழிகட்டு போக வைக்கக்கூடிய வழிகேடர்கள். யாரெல்லாம் வழிகேடர்? மீண்டும் சொல்கிறேன், இந்த நிகழ்வை பொறுத்தவரை யாரெல்லாம் வழிகேடர்? செஞ்சி மஸ்தான், ஆலூர் ஷா நவாஸ், இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். நம்ம பொருளுக்கு வருஷம் ஏஆர் ரஹ்மான் பெரிய ஒரு அமௌண்ட் கொடுப்பார் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது தப்பு. நான் எல்லா தராவுக்கு கொடுக்கேன், எல்லா தராவுக்கும் செய்து போகுது. கடல் தாண்டியெல்லாம் அவளுடைய பங்களிப்பு இருக்குது. சம்பாத்தியம் பண்ணதான் இதுதான் மார்க்கணும். என்னென்னா ஏஆர் ரஹ்மான் வந்த ரூட்டு என்ன இல்லை, யாரும் தாவா பண்ணி வரல, நல்லா வணக்கிடுங்க. அவனை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்ததை ஒரு முஸ்லீம் சாமியார் தான். ஏஆர்னா என்ன தெரியுமா? இன்சியல், அவரோட இன்சியல் இல்லை, அல்லா ரக்கா, அல்லா ரக்கா ரஹ்மான். உனக்கு பேர் யார் வச்சுருக்கா? அல்லா தான் வச்சுருக்கிறான், இந்த பேரை வச்சுக்கோன்னு சொல்லி தான் ஏஆர் ரஹ்மான் வச்சது. எங்கே சென்னையில் இருக்க அந்த சாமியார் அவன்கிட்ட கேட்காம இந்த ஆள் எதையுமே செய்ய மாட்டார், பாவம். அவன் இப்படித்தான் இருக்கு. அப்போ அவரை முஸ்லீமாக எடுத்துக்கிட முடியுமா? சொன்னவனே முஸ்லீம் இல்லைங்கிற லெவலில் இருக்குது. அப்போ இந்த சமுதாயத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் முஸ்லீம்களைப் போலவே முஸ்லீக்குகள் பெருகி வருகின்றார்கள். இதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். இப்போ நாம் என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னால், நாம் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம தொழில் நம்ம அதெல்லாம் தவறுலாம் கிடையாது. நம்ம அனுப்பப்பட்டது எதுக்கு? நாம் இங்கே அனுப்பப்பட்டது எதுக்காக சொல்லுவோம்? அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் வணங்குமாறு ஏவணும், இந்த 2 தான். இதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை அனுப்பினான். அதுக்கு தான் நமக்கு என்ன செய்யறாங்க? ரப்புல் ஆலமீன் விதவிதமான ஆடை, ரகரகமான உணவு, பிரம்மாண்டமான வீடுகள், அழகான மனைவி, அன்பான குழந்தைகள், இதையெல்லாம் தந்து அனுபவிச்சுக்கப்பா, வாழணும்ல, நீ வாழ்ந்துக்க. ஆனால் உனக்கு டியூட்டி என்ன தெரியுமா? என்னை வணங்கிட்டு மக்களுக்கு வணங்க சொல்லு. நாம் எப்படின்னா, நீ தந்த என் மனைவி எனக்கு வேணும், நீ தந்த பாக்கியம் என் புள்ள எனக்கு வேணும், நீ தந்த வருமானம் எனக்கு வேணும், நீ தந்த எல்லா வரவு செலவுகளும் எனக்கு வேண்டும், நீ தந்த எனக்கு வீடுகள் எல்லாம் எனக்கு வேண்டும். ஆனால் நான் நீ சொன்ன வேலையை செய்ய மாட்டேன் என்று சொன்னோம் என்று சொன்னால் நாம் உண்மையிலே நீதியானவர்களா? நீங்கள் வேறு அதை கடை அடைச்சி போட்டுட்டு அப்படியே 40 நாளில் அவங்க போக சொல்லலை. கடை அடைச்சி போட்டுட்டு எல்லாம் பார்த்துக்கிடுவான், வியாபாரம் பாப்பா கல்லால் உட்காந்து சொல்லிவிட்டு அப்படிலாம் அவங்க போக சொல்லலை. அன்றாடம் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குமாறு குறைஞ்சபட்சம் சொந்தத்துக்குள்ளையாகவும் கபரை வணங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, கபரை வணங்கவில்லை என்ற பரவாயில்ல, தொழுகை இல்லாமல் இருக்கிறாங்க. இவர்களை சந்தித்து தினசரி, சரி தினசரி முடியாது, வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுக்கிறோமில்ல,
நல்ல வாசனையாக சாப்பிடுறது, குடும்பத்தோடு உட்கார்றதுக்கு ஒரு ஜாலியாக வீட்டில் கழிக்கிறோம்ல, அந்த நாளில் 1 மணி நேரம், வாரத்தினுடைய 7 நாளில் 1 நாளில் 1 மணி நேரம் வெளியில் கிளம்பி நம்மளோட நண்பரோட வாங்க, நம்ம சொந்த பந்தங்கள் லிஸ்ட் எடுங்க, போய் சந்திப்போம், அல்லாஹ் வணங்க சொல்லுவோம், அல்லாஹ்க்கு வினைப்பதை விட்டு தவிர்க்க சொல்லுவோம், நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவோம் என்ற எண்ணம் நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே நியாயமானவங்களா, நல்லவங்களா? சொல்லுங்கள். அல்லாவோட அடியாரன் சொல்வதற்கு தகுதி உள்ளவர்களா? நம்ம ரொம்ப நியாயமாக சிந்திப்போம். மூச்சு நமக்கு போதில்லைங்க, இந்த மூச்சு மாதிரி இருக்கணும் தவியது கொள்கை. ஏகத்துவம் எப்படி இருக்குன்னா சுவாசம் மாதிரி, சுவாசம் நின்றுட்டு நான் செத்து போவேன், என்னை அடக்கிடுவாங்க. அது மாதிரி நான் கொள்கை சொல்வதை நிறுத்தி விட்டால் நான் இறந்து விட்டேன் என்று அர்த்தம். உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்களே, நான் ஃபஜர் தொழுகை வரலன்னா நான் மவுத்தாயிட்டேன்னு அர்த்தம். தேடாதீங்க. அந்த அளவுக்கு ஒரு கேரண்டி, மினிமம் கேரண்டி, மினிமம் டிராப்டர் கொண்டு வாழ்க்கையில் இருக்காமட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? எல்லாம் அனுபவித்து கொண்டு யாரோ பைத்தியார பேர் 4 பேர் ரோட்டில் என்ன செய்வானுவா, குரானை படிங்க, அல்லாஹ் தூதர் இவர் தான், அல்லாஹ் மார்க்கம் இது தான் அப்படி சொல்லுவான். யாரோ பைத்தியாகாரன் அவன் போய் அவன் நேரத்தை செலவழித்து செய்வான். நாங்கள் பயங்கர புத்திசாலி என்ன செய்வோம்? 6 நாள் கல்லால் இருப்போம், 1 நாள் ஃபுல்லாக வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் நம்மை கேட்பானா மாட்டானா? அடுத்து கேள்வி வரும். எங்களுக்கு சொல்றதுக்கான கூச்சமாக இருக்குது, எங்களுக்கு சொல்றதுக்கு கூச்சமாக இருக்குது, எங்களால் பேச முடியலை. பக்கத்து நிலத்தில் வீடு கட்டும்போது உங்கள் இடத்துல ஒரு 1/2 அடி எடுக்கட்டுமே சேர்த்து கல்லை அப்படி பித்திக்கு வைக்கட்டும், பேச தெரியாதுங்க எப்படி ஆறுங்கன்னு பார்ப்போம். துப்பாக்கி இல்லாமலே சுட்டு கொண்டுருவீங்க. உங்கள் இடத்துல ஒரு செங்கலுக்கான 4.5 இன்ச்சு நகட்டி கல்லை நட்டிட்டா, நீ வா நீ வா நீ வா ஊரை கூட்டி எப்படி நீ இடத்துல கல் நட்டுவ? சொர்க்கமாக பறி போயிடுச்சு இடம் தானே, அதுக்கு வீரம் வந்துச்சுல்ல, நாக்கு எழும்புச்சுல்ல, கூட்டம் தெரிஞ்சதில்ல, அவன்கிட்ட போராட தெரிஞ்சதில்ல. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு முஸ்லீம்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு முஸ்லிம்களா இருக்கின்றார்களே, அப்ப ஏன் பேச தெரியாதுன்னு சொல்கின்றோம்? இது கபட நாடகம் அல்லையா? இது முனாஃபிக் தனம் அல்லவா? இரட்டை வேடம் அல்லவா? அல்லாஹ் மாத்திரம் மறுமை நாளில் ஏன் என்னை பற்றி சொல்லலைன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். நம்மள யாரும் மிஞ்சுமான்னு சந்தேகம் அனுப்பிவிடலை. அந்த ஆபத்தை உணர்ந்ததுனால அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காங்க.